நருட்டோ ஷிப்டன் டெலிகாஸ்டிங் ஸ்டாப் ஆனதுலேருந்து எல்லா நருட்டோ ஃபேன்ஸும் ரொம்பவே சோகத்தில் இருக்கீங்க தெரியுது. சோனியை எதுக்காக பிரேக் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக சொல்றதும் இல்லை. மே மந்த்லி அப்படிதான் ஒரு பிரேக் எடுத்தாங்க. அதுக்கான ரீசன் கூட சொல்லலை. இப்பவும் அதே மாதிரி தான், எந்த ரீசனும் அவங்க சொல்லலை அஃபிஷியலா. ஸோ சோனியோட ப்ரீவியஸ் டேட்டாவை வச்சு நான் ஒரு 4 டேட் சொல்லியிருந்தேன். மேபி இந்த டேட்ல நருட்டோ ஷிப்டன் டெலிகாஸ்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ப்ரெடிக்ஷன் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோல கூட எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்க. ஏதாவது அப்டேட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ நருட்டோ ஷிப்டன் பத்தி ஏதாவது ஒரு அப்டேட் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஹிந்தி டப்பிங் பத்தி ஒரு சில நியூஸ் எனக்கு கிடைச்சது. அதை உங்ககிட்ட இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி நீங்க எதை சப்போர்ட் பண்ண நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன், நமக்கு ஒரு டெலிகிராம் குரூப் இருக்கு. நம்ம கம்யூனிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அங்கே நான் போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ்லாம் உடனே உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம். ஸோ நருட்டோ ஷிப்டன் பற்றி நான் தேடும்போது எனக்கு 2 விதமான நியூஸ் கிடைச்சிச்சு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்த் இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாம் நருட்டோ ஷிப்டன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி ஹிந்தி டப்பிங் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி கேட்கும்போது இட்டாச்சிக்கு வாய்ஸ் கொடுக்குற ஃபர்தீன் வர்சி அப்படிங்கிற ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 125th எபிசோடு வரைக்கும் டப்பிங் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ 125th வரைக்கும் தான் அவங்க பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க 110 எபிசோட் டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது இன்பிட்வீன்ல வெறும் 15 எபிசோட் தான் டப் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பா இருக்காது, நிறையவே பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் இந்த நியூஸை நான் பார்த்தேன். ஸோ அதனால உங்களோட ஷேர் பண்றேன். இன்னொரு நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோகு அஃபிஷியல் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு. இவர் பாத்தீங்கன்னா ஹிந்தி டப்பிங்கோட அனிமே அப்டேட்ஸ் எல்லாம் கொடுப்பாரு. இவர் சொல்ற அனிமே அப்டேட்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மா நடந்திருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது இவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, பெயின் ஆர்க் டப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி இவர் ஒரு அப்டேட் கொடுத்திருக்காரு. இதையுமே ஒரு நார்த் இந்தியன் ஃபேன் அவருக்கு டிஎம் பண்ணி கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாம டப்பிங் ஆர்டிஸ்ட் கூட நாங்க 150th எபிசோட கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நிறைய நார்த் இந்தியன் ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ரெண்டுமே சிங்க் ஆகுது. ஏன்னா பெயின் ஆர்க் பார்த்தீங்கன்னா 150 எபிசோடுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 150 எபிசோடு இவங்க கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா சீசன் 8 முடிக்க இன்னும் ஒரு 25 எபிசோட் தான் இருக்கு. ஏன்னா 175th எபிசோட் தான் சீசன் 8ஓட எண்டிங். ஸோ 150 எபிசோடு இவங்க கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆல்ரெடி இவங்க இட்டாச்சி பர்சூட் மிஷன் ஆர்க், டேல் ஆஃப் ஜிராயா ஆர்க், பேட்டில் பிட்வீன் பிரதர்ஸ் இந்த ஆர்க் எல்லாம் முடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ இது போதும், அவங்க இது வரைக்கும் டெலிகாஸ்ட் பண்ணாலே பயங்கரமா இருக்கும். அப்படி 25 எபிசோட தாண்டிட்டாங்கன்னா சீசன் 8 முடிச்சிருவாங்க. இந்த ஸ்பீட்ல போனா பெயின் ஆர்க்கே இவங்க முடிச்சிடலாம். ஸோ ஹிந்தி டப்பிங் சைட் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பாசிட்டிவான வைப் போயிட்டு இருக்கு. பட் தமிழ் டப்பிங் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இஷ்யூ வந்திருக்கு. அது என்னன்னு உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும். நருட்டோக்கு வாய்ஸ் கொடுக்குற சாய் சுஜித் பிரதர் பார்த்தீங்கன்னா சர்ஜரிக்காக ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்காரு. ஸோ 1 மந்த்துக்கு எந்த அப்டேட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டா ஸ்டோரியில போட்டிருந்தாரு. ஓகே, கரெக்ட் தான். பட் என்ன இருந்தாலும் அவங்க அட்லீஸ்ட் ஒரு சீசன் 6 வரைக்கும் மட்டும் கண்டிப்பாக முடிச்சிருப்பாங்க. ஏன்னா வாய்ஸ் ஆர்டிஸ்ட் மாற்றி இஷ்யூவெல்லாம் போனது ஹிந்தி டப்பிங்ல தான். தமிழ் டப்பிங்ல எந்த வித வாய்ஸ் ஆர்டிஸ்ட்டும் அவங்க மாற்றவே கிடையாது. ஸோ தமிழ் டப்பிங் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ அவங்க மினிமம் சீசன் 6 வரைக்கும் மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சீசன் 6 எந்த எபிசோட முடியும்னு பார்த்தீங்கன்னா 143. ஸோ 110 எபிசோட் தான் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சீசன் 6 வரைக்கும் முடிச்சாலே 143 எபிசோட் வரைக்கும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இவங்க சீசன் 6 வரைக்கும் கண்டிப்பாக முடிச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஹோப் எனக்கு கண்டிப்பாக இருக்கு. ஸோ இந்த 143 எபிசோடுக்குள்ளேயே நான் சொன்ன இட்டாச்சி பர்சூட் மிஷன் ஆர்க், டேல் ஆஃப் ஜிராயா, பேட்டில் பிட்வீன் பிரதர்ஸ் இந்த ஆர்க் எல்லாமே வந்துடும். இது வரைக்கும் அவங்க டெலிகாஸ்ட் பண்ணாலே சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சாய் சுஜித் பிரதர் வந்து ஜாயின் பண்ணாலே போதும். இன் பிட்வீன்ல அவங்க மற்ற எபிசோட்லாம் முடிச்சிடலாம். ஸோ சோனியை மே மந்த்ல ஒரு பிரேக் எடுத்தாங்க. அந்த பிரேக் பார்த்தீங்கன்னா 3 வாரம் தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இது அந்த மாதிரி ஒரு 3 வீக்ஸ் பிரேக்காக இருந்தால் நருட்டோ ஷிப்டன் ஜூலை 15 டெலிகாஸ்ட் ஆகும். அப்படி ஜூலை 15 டெலிகாஸ்ட் ஆகும்னா இந்த வீக் வெனஸ்டே ஆர் தர்ஸ்டேக்குள்ள சோனியை ஒரு ப்ரோமோ கண்டிப்பா டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி ப்ரோமோவோ இல்ல எந்தவித அட்வர்டைஸ்மெண்ட்டோ சோனியை கிட்ட இருந்து வரலனா ஜூலை 15 கண்டிப்பா டெலிகாஸ்ட் ஆகாது. அது மிஸ் ஆயிட்டா அதுக்கும் அடுத்த வாரம் தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த பிரேக் பார்த்தீங்கன்னா சோனியை வாண்டடாக தான் எடுத்திருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மேபி ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுறதுக்காக இருக்கலாம். உங்களுக்கே தெரியும், மே மந்த் பிரேக் எடுத்தோடனே நம்மெல்லாம் நருட்டோ ஷிப்டன் எப்போ தான் வரும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி அது ஹைப்பை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணிச்சுன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த பிரேக்கும் ஹைப்பை இன்க்ரீஸ் பண்ணதான் சோனியை எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தா கண்டிப்பா சீக்கிரமே வந்துடும். ஸோ என்னோட ஆசையெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூலையில் அவங்க டெலிகாஸ்ட் பண்ணிட்டா ரொம்ப சந்தோஷம். அதையும் தாண்டி அவங்க டைம் எடுத்துக்காம இருந்தால் ரொம்பவே நல்லது. ஸோ நம்ம தமிழ் டப்பிங் ஆர்டிஸ்ட் கிட்ட நீங்கள் ஏதாவது அப்டேட் கேட்டு அவங்க ஏதாவது சொல்லியிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த நருட்டோ கேப்ல நீங்க ஏதாவது அனிமே ஷார்ட் பீரியட்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்காக கம்மி எபிசோட் இருக்கிற நல்ல அனிமே லிஸ்ட்டை கலெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோல நான் அப்லோட் பண்றேன். ஸோ அதுக்கெல்லாம் நீங்க பண்ண வேண்டியது நம்ம டெலிகிராம் சேனலை மறக்காம ஜாயின் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.